சென்னையில் ஏற்பட்ட வரலாறு காணாத மழை வெள்ளத்தில் தனது பாடப்புத்தகம் உள்ளிட்ட அனைத்து உடைமைகளையும் இழந்த நிலையிலும் சோதனையை விரட்டி சாதனை படைக்க துடிக்கும் ஒரு மாணவியை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. நூற்றாண்டுகளுக்கு பிறகு சென்னையில் கொட்டி தீர்த்த மழை 40 லட்சம் மக்களின் இயல்பு வாழ்க்கையை புரட்டி போட்டுள்ளது. 33 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு பள்ளிக்கு வந்த அரசு பள்ளி மாணவியான புனிதவள்ளியின் முகத்தில் அந்த தாக்கத்தை உணர முடிந்தது. சென்னை கோயம்பேடு சத்ய சாய் நகர் பகுதியில் அப்பா அம்மா 2 சகோதரர்களுடன் மகிழ்ச்சியாக வசித்து வந்தார் புனிதவள்ளி. இந்த ஏழை குடும்பத்தின் மீது கருணை காட்ட தவறிய மழை உடைமைகளை மட்டுமல்ல, புனிதவள்ளியின் வீட்டையும் அடித்துச் சென்றுள்ளது. நாங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் தண்ணி வந்துருச்சு. மேலே இருந்தோம். சரி, தண்ணி அவ்வளோக்கு வராதுன்னு யாருமே எதிர்பார்க்கல. திடீர்னு அதிகமாக ஏற ஆரம்பிச்சது. வீடே முழுகிடுச்சு. மாடி தொடர் ஸ்டேஜ் எல்லாம் பயந்து நாங்களாம் டியூப் ரெடி பண்ணி டியூப்பில் இறங்கி வந்தோம். ரொம்ப பயமாக இருந்தது. சென்னை எழும்பூர் அரசு மாநில பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வரும் புனிதவள்ளி தனது புத்தகம், பள்ளிச்சீருடை உள்ளிட்ட அனைத்தையும் இழந்துள்ளார். நன்றாக படித்து செவிலியராக வேண்டும் என்ற லட்சியத்தோடு இருக்கும் புனிதவள்ளி மழை விடுமுறை முடிந்து பாட புத்தகம் இல்லாமல் சீருடை மாணவிகளுக்கு மத்தியில் மாற்று உடையில் மீண்டும் பள்ளிக்கு வந்ததுதான் வேதனையின் உச்சம். இத்தனை நாள் புக் இல்லாமல் வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தது கொஞ்சம் சந்தோஷம். அதுக்கப்புறம் எங்கள் மேம் எனக்கு புக்கு வாங்கி கொடுத்தாங்க. இனிமேலும் ஃபஸ்ட்டு மாதிரி நல்லா படிப்பேன். படித்து என் கனவு நர்ஸ் ஆகணும். அது மாதிரி ஒரு நல்ல நர்ஸ் ஆகணும். 1 மாத கால மழையில் சோதனைகள் பல கடந்து வந்த புனிதவள்ளிக்கு பள்ளி ஆசிரியைகள் அளித்த ஊக்கத்தால் தற்போது நம்பிக்கையுடன் பாடங்களை படிக்க தொடங்கியுள்ளார். சோதனைகள் வந்தாலும் அதனை சந்தித்து சாதிக்க முடியும் என்ற தீரத்துடன் மழைக்கு பின்னான தனது புது பயணத்தை மீண்டும் தொடங்கியிருக்கிறார் புனிதவள்ளி. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவியுடன் தங்கமணி.